நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு சர்வீஸுக்கு வந்திருக்கு. வால்யூம் கண்ட்ரோலாக சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி, சவுண்டு கீழே டிஸ்டர்ப் வருதுன்னு சொல்லி, அது இல்லாமல் இன்னும் ஒரு ப்ளூடூத் போர்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. அது தெரியாமல் அவங்க 2 மாதமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. வெறும் ஆக்சன் மட்டுமே பாட்டு கேட்டு இருந்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த நெக்ஸ்ட்டு பட்டனு சவுண்டு எல்லாமே ஒரு இதாக வரும். இது என்ன ப்ரெஸ் பண்ணையில் போய் இது லாக் ஆகிடுச்சு பாருங்க. இவ்வளோ லாக் ஆகிடுச்சு. இது என்ன அது சவுண்டு வைக்க விடாமல் சவுண்டு ரொம்ப லோ பண்ணி விட்டுருது. இது தெரியாமல் 2-3 மாதமாக அது வெறும் ஆக்சிலே பாட்டுக்கிட்டு இருந்துருக்காங்க. எல்லாம் போட்டு ஆன் ஆகுது, எல்லாமே ரெடியாக தான். ஆனால் ப்ளூடூத் மட்டும் பாட மாட்டேங்குதுங்க போர்டு. என்னென்னு அது என்னென்னு பாருன்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன கம்ப்ளைண்ட்டு. அது தெரியாமல் மேக்ஸிமம் நீங்கள் ரிமோட் பயன்படுத்துங்க. இந்த பட்டன்லாம் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். உள்ளே கொடுத்துருக்க பட்டன்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதனால் நீங்கள் ரிமோட்டில் பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு டைம் 2 டைம் அமுக்கிறதுனால ஒன்றும் பண்ணாது. முடிஞ்ச வரை ரிமோட் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டனை கழட்டிட்டு வேறு பட்டன் போட்டு கொடுக்க போகிறோம். இதே பட்டனை ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா வேறு இது மாற்றி கொடுக்கணும். இந்த பட்டன் மட்டும் போர்டு பகாரியா அது மாற்றம் நல்லாயிருக்கும். இந்த பட்டன் கழட்டி அது என்ன டைப்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டனு. இந்த இடம் மட்டும் ஸ்லிப்பாகி உள்ள அந்த நெக்ஸ்ட் பட்டன் போய் சவுண்டு கம்மி பண்ணிடுது. இப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே பட்டனு ஆனால் வேறு போர்டில் கழட்டி போட போகிறோம். ஒரு இது மாதிரி போட்டால் ஸ்லிப் ஆகுது. இது ரவுண்டாக இருக்குது, அது கொஞ்சம் நீளமாக இருக்குது அந்த பட்டன். இந்த பட்டனை மாட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். வேறு பட்டன் மாற்றியாச்சு. இது ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போல பாருங்கள். இந்த ரவுண்ட் ஸ்கொயர்லாம் கொஞ்சம் நீள ஸ்கொயராக இருக்கிறதுனால அது உள்ளே போகல, பட்டன் ஸ்லிப் ஆகி. இது என்னோட சின்ன கம்ப்ளைண்ட் தானடா, இதுக்கு என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்னால ஒரு 3 மாதமாக அதை பயன்படுத்தாமல் இருக்கேன். அது தெரியல உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த பட்டனை பாருங்கள், பட்டன் லாக் ஆகிருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா ரிமோட் வாங்கி சவுண்ட் வச்சு பாருங்கள். அதுக்காக இந்த வீடியோ போடுறது. இந்த டைப் பட்டன் இது ஸ்லிப் ஆகுது. அது பழைய போர்டில் அது கழட்டி மாட்டிருக்குது. இது ஸ்லிப் ஆகலை. இது கண்ட்ரோல் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். அதுக்கு ஒரு 2-3 மாதமாக இதெல்லாம் 15 கிலோமீட்டர் வேறு அந்த செட்டு கொண்டு வருவேன் சர்வீஸுக்கு வேறு. இதை பார்த்துனாலும் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. அதனால் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டுமே, அதுக்காக போடுறது. இது அவ்வளோதான் கம்ப்ளைண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.